இன்னைக்கு நம்ம நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்க போகிறோம். அவரை பற்றி தியானிக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பைபிளில் முதல்ல எழுதப்பட்ட வசனம் எது? ஓகே, ஜெனசிஸ் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் வானங்கள், தமிழில் வானத்தையும் இருக்கும், பட் இங்கிலீஷில் வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஜெனசிஸ் 1:1 முதல்ல எழுதப்பட்ட புத்தகம். பட் டேட் வைஸ் பார்க்கும்போது எந்த வசனம் ஃபர்ஸ்ட் வசனம் தெரியுமா? எஸ், வாசிங்க. John 1:1. The Gospel according to John, chapter 1, verse 1. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கும். நிறைய பேர் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல தேர்ந்துக்கிறீங்க. நியூ டெஸ்டமெண்ட்ல 4வது புத்தகம், முதல் அதிகாரம், முதல் வசனம். இந்த ஜான் 1:1 என்ன சொல்லுதுன்னா, இன் த பிகினிங் வாஸ் த வேர்ட் and the word was with God and the word was God. ஓகே, டிவியில வேர்ட் வாஸ் காட் மறைஞ்சிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை ஆண்டவராகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது அப்படின்னு. அப்போ இந்த வசனம் படைப்புக்கும் முன்னாடி இவங்க 3 பேரும் இருந்தாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருந்தாங்க. அங்க சன் ஆஃப் காட், குமாரன்னு இல்லாம வார்த்தையானவர்னு இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? இதுவரையிலும் ஒத்துக்கிறீங்களா? ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? ஓகே, இப்போ இந்த வார்த்தையானவரை பத்தி 5 வசனத்துல கம்ப்ளீட்டா எழுதியிருக்கிறாங்க. இந்த 5 வசனத்தையும் வாசிச்சிடலாம். John 1 verse from 1 to 5. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பைபிள் கொண்டு வராதவங்கள டிவி பார்த்து வாசிங்க. பைபிள் கொண்டு வந்திருக்கிறவங்க Gospel according to John, chapter 1, verse 1 to 5. எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிடலாம். In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. He was in the beginning with God. All things were made through him, and without him nothing was made that was made. In him was life, and the life was the light of men. And the light shines in the darkness, and the darkness did not comprehend it. ஆமென். இன்னைக்கு நம்ம இந்த செய்தியில என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா, 4ஆம் 5ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, in him was life, and the life was the light of men. தமிழ்ல ஒருத்தர் வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்து. இந்த வார்த்தையாகிய ஆண்டவருக்கு பாத்தீங்களா, மனுஷனையும் தேவதூதர்களையும் மனுஷனையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வார்த்தையானவரா இருந்தார். இந்த நம்ம வாசிச்ச இந்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, இந்த வார்த்தையானவர் தான் எல்லாத்தையுமே படைச்சாருன்னு சொல்லுது. கரெக்டா? இப்பதானே வாசிச்சோம் நம்ம. எவ்ரிதிங் தட் வாஸ் மேட் த்ரூ ஹிம். இவர் மூலியமா தான் பிதா அவர்கள் என்ன பண்ணாரு? எல்லாத்தையுமே சிருஷ்டிச்சார். இந்த உலகத்துல நம்ம எதெல்லாம் நம்ம கண்ணு திறந்து பார்க்கும் போது விசிபிளா தெரியுதோ, விசிபிள் திங்ஸ் அண்ட் இன்விசிபிள் திங்ஸ். காத்து நம்மளால பார்க்க முடியல, காத்தையும் இவர் தான் படைச்சார். இன்விசிபிள் திங்ஸ். மரம், செடி, கொடியெல்லாம் பார்க்க முடியுதுல்ல, விசிபிள் திங்ஸ், அதையும் இவர் தான் படைச்சார். எல்லாத்தையுமே படைச்சது இந்த வார்த்தையானவரை கொண்டு பிதா படைச்சார். ஃபாதர் காட் பிதாவை கொண்டு, வார்த்தையானவரை கொண்டு, இந்த வேர்டை வச்சு என்ன பண்ணாரு? படைச்சாரு. இந்த வேர்டு இருக்கிறாரு பாத்தீங்களா, இவரை பத்தி நம்ம பார்த்தோம்னா, அவரு இங்க இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் என்னவா இருக்கிறாரா? லைட்டா இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறாரு. இப்ப லைட்டை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன டேமேஜஸ் நடக்கும் தெரியுமா? ஒருவேளை நம்ம பார்க்கறதுக்கு லைட் இல்லாம போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்க்னஸ் சேர்ந்துடும். டார்க்னஸ்ல நம்மளுக்கு கண்ணு தெரியாது. நம்ம கண்ணு இருக்குது பாத்தீங்களா, நம்மளுடைய லென்ஸு. இந்த லென்ஸுக்கு எப்போ இந்த விஷன் வரும்னா, லைட் இருக்கும் போது மாத்திரம் தான். உங்களுக்கு யாருக்காவது நைட் விஷன் இருக்குதா? ராத்திரியில லைட் எல்லாம் இல்லாத போது எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுதா? ஒருவேளை உங்க போன் கேமராக்கு வேணா தெரியலாம், ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியுதா அந்த மாதிரி லைட் இல்லாத போது? பிசிக்ஸ் படிச்சோம்னா, இந்த லைட்டு எந்த சர்ஃபேஸ் மேல படுதோ அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுமா. இப்போ ஒயிட் லைட் படுறதுனால இந்த மேட்டினோட கலர் நம்மளுக்கு தெரியுது. ஒருவேளை எல்லோ லைட் பட்டுச்சுன்னா மேட் கலரே டிஃப்ரெண்டா தெரியும். அப்போ லைட் மேலதான் இதோட கலரே டிபெண்ட் ஆகுது இல்ல?
இப்ப நம்ம லைஃப்ல அவர் தான் லைட்டுனா, அவர் எடுத்துட்டோம்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்டையர் லைஃப் டார்க்னஸ். டார்க்னஸ்ல என்ன ஆகும்? எங்க போறோம்னு வழி தெரியாது, எதை சாப்பிட்றோம்னு தெரியாது, எதை சுவாசிக்கிறோம்னு தெரியாது. லைட்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா லைஃப் கிடையாது. அதுல இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி சொல்லட்டா, தண்ணி, மழை தண்ணியோ இல்ல குழா தண்ணியோ ஒரு ஜக்ல பிடிச்சி வச்சிருக்கோம். அதை வெயில்ல ஒரு இடத்துல வைங்க, இன்னொரு ஜக்ல பிடிச்சி கட்டில் கீழே எங்கன்னா ஒலிக்க வச்சிருக்கோம். ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க வெயில்ல வச்ச ஜக்குள்ள பார்த்தோம்னா பாசம் இருக்கும். கட்டில் கீழே ஒலிக்க வச்ச தண்ணி பார்த்தா அப்படியே தான் இருக்கும். ஏன் தெரியுமா? டார்க்னஸ்ல லைஃப் இல்லை, எதுவும் க்ரோ ஆகாது. ஆனா வெளிச்சத்துல வச்சதுல பார்த்தோம்னா பாசம் இருக்கும், க்ரோ ஆகும். அப்ப நம்ம க்ரோ ஆகணும்னா, டால் அண்ட் ஃபேட்டை பத்தி நான் சொல்ல, நம்மளோட லைஃப்ல க்ரோ ஆகணும்னா எது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்? இந்த லைட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த லைட் டியூப் லைட்ல இது, இந்த லைட், இந்த ஒளியானவர் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? 5ஆம் வசனத்தை பாருங்களேன். And the light shines in the darkness, and the darkness did not comprehend it. தமிழ்ல அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த ஒட்டுமொத்த ரூம் டார்க்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஓட்டுறதுக்கு 1000 வாட்ஸ் பல்ப் தேவையில்லை, ஒரே தீக்குச்சி போதும். ஒரு தீக்குச்சி இந்த ஒட்டுமொத்த ரூம்ல இருக்கிற டார்க்னஸையும் ஓட்ட முடியும், அவ்வளவு பவர்ஃபுல் லைட்டு. ஆண்டவரை பத்தி வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒளி, மனிதர்களுக்கு ஒளியா இருக்கிற இந்த வார்த்தையானவர் இஸ் த லைட், டார்க்னஸ் கேனாட் காம்ப்ரஹெண்ட் இட். அந்த ஒளி நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்குதோ அந்த டார்க்னஸ் நம்மள ஒன்றும் பண்ண முடியாதான். இந்த லைட்டை துரத்திட்டு டார்க்னஸ் வர முடியாது, ஆனா லைட்னால டார்க்னஸ் ரொம்ப ஈஸியா துரத்த முடியும். Am I speaking to young people? ஒருவேளை இது வயசானவங்களுக்கு சொன்னோம்னா, இவன் தான் பிசிக்ஸ் லைட்டு டார்க்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கெல்லாம் வாலிபர்கள் தானே, ஸ்கூல்ல எல்லாம் நீங்க படிச்சது இல்லையா? ஒளியை பத்தி இருளை பத்தி படிச்சது இல்லையா? நம்ம எல்லாருக்கும் புரிஞ்ச லாங்குவேஜ்ல தான் நான் பேசுறேன், கொஞ்சமாவது என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே, இந்த ஒளி நமக்குள்ள இருக்கும்போது டார்க்னஸ் cannot comprehend us. இந்த இருளானது நம்மள என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது, பற்றி கொள்ள முடியாதுன்னு இங்க இருக்குது. பட் எக்ஸாக்ட் வார்த்தை மேற்கொள்ள முடியாது. அதனால நம்மள ஜெயிக்க முடியாது. டார்க்னஸ்னால நம்மள ஜெயிக்க முடியாது. எப்போ? ஒளியான இயேசு நம்மளுக்குள்ள இருந்தா. ஓகே, இவரை பத்தி இன்னும் கொஞ்சம் பார்த்துடலாமா? 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. சேம் ஜான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஆமென். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. முடிஞ்சா உங்க போன் வால்பேப்பரா இந்த வசனத்தை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல உங்க ரூமுக்கு டோர்ல இதை வந்து பிரிண்ட் எடுத்து ஒட்டிக்கங்க. என்ன இது சொல்லுது தெரியுமா? திஸ் இஸ் த கண்டெம்னேஷன். ஆண்டவர் என்ன பண்றாரா? ஆக்கினை தீர்ப்புக்கு எது தெரியுமா? ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்குதா? ஆண்டவர் ஆக்கினை தீர்க்கிறார். யார அப்படின்னு பார்த்தோம்னா, that light is come into the world. இந்த ஒளி உலகத்துக்கு வந்துச்சு. யார் உலகத்துக்கு வந்தது? ஒளியானவர் எப்படி வந்தாரு? ஏசப்பா மனுஷனா வந்தாரா? அதோட அது முடியாம, and men loved darkness rather than the light. மனிதர்களுக்கு வெளிச்சம் பார்த்தா லைக்ஸ் ஆகலையா, வெளிச்சத்தை பிடிக்கலையா, டார்க்னஸ் பிடிச்சிச்சான். ஏன் டார்க்னஸ் பிடிச்சிதான் தெரியுமா? வெளிச்சத்துல வாழ்ந்தா நல்லவனா வாழணும், டார்க்னஸ்ல வாழ்ந்தா எப்படி வேணாலும் இருக்கலாம். இருளில இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கலாம்? இஷ்டப்படி இருக்கலாம். ஆனா வெளிச்சத்துல இருக்கும்போது எப்படி இருக்கணும்? வெளிச்சம் சொல்ற மாதிரி இருக்கணும், வெளிச்சத்துக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அந்த ஒளியானவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். இப்ப அந்த ஒளியானவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் பாத்தீங்களா, அது நம்மள ஆக்கினை தீர்க்காது. ஆனா ஒளியானவருக்கு பிடிக்காத மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் பாருங்களேன், அது நம்மள ஆக்கினைக்குள்ளா உட்படுத்தும்ட்டு வசனம் சொல்லுது. அது என்ன ஆக்கினை, அது என்ன கண்டம்னேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சொன்ன இயேசுநாதரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம்ட்டு. நம்ம பார்த்த வரலாம் ஏசப்பா வந்து மனுஷனா வந்தாரு, மனுஷனா வந்து நம்ம எல்லாருமே நேசிச்சாரு, நம்மளுக்காக மரிச்சாரு. அவரை வந்து
போட்டோஸ்லாம் காட்டும்போது கூட சாதாரண மனுஷனை போல போட்டோ வரைஞ்சி வச்சிருப்பாங்க. கரெக்டா? இல்ல அந்தனர் கோயிலுக்கெல்லாம் போனோம்னா ஒரு மனுஷன் சிலுவையில இருக்கிற மாதிரி அவரை காமிச்சிருப்பாங்க. ஆனா இஸ் டூ மச் மோர் தென் தட். அவரோட மகிமையின் சரீரத்துல அவரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவரை போல அழகு யாருமே இல்லை. அவர் அவ்வளவு அழகானவர். உலகத்துக்கே வெளிச்சமா இருக்கிற அவரு மனுஷங்களோட கண்ணுனால பார்க்க முடியாத அளவுக்கு வெளிச்சமா இருக்கிற அவர் எவ்வளவு அழகா இருக்குவார், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குவார். அவர் படைச்ச விஷயங்களே அழகா இருக்கும்போது அவர் எவ்வளவு அழகா இருக்குவார். அவரோட மகிமை எவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்போ இந்த ஒளியை பின்பற்றி நடக்கிற நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா, இந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி நடக்கிற நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம எல்லாம் இந்த வெளிச்சமானவர் கூட எப்பவுமே இருக்க போறோம். ஏன்னா அவரு தான் நம்மள கல்யாணம் பண்ணி பரலோகத்துல அவர் கூடவே இருக்க போறோம். பைபிள் கிளாஸ்ல வேடிக்கையா ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு சில பதில் நம்மளுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். பைபிள் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒருவேளை பரலோகத்துக்கு போயிட்டோம்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவோம். எதனா பதில் எங்களுக்கு பைபிள்ல கிடைக்கலன்னா பரலோகத்துல போய் என்ன பண்ணலாம்? ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ரியாலிட்டி ஃபேக்ட் சொல்லிட்டோங்களா, பரலோகத்துக்கு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல ஏசப்பா இருந்துட்டு நம்ம எல்லாம் போயிட்டு அவர்கிட்ட வெயிட்டிங் லிஸ்ட்ல வெயிட் பண்ணி மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஸ் அன் ஓம்னி பிரசன்ட் காட். இல்ல ஒரே நேரத்துல எல்லாரு கூடவும் இருக்கிற தேவன் இல்ல. எனக்கும் ஏசப்பாக்கும் தனி ரூம், அதுல என் கூட ஏசப்பா இருக்குவாரு. அது நான் என் கூட தான் ஏசப்பா இருக்குவாருன்னு ரீனு நினைச்சா, ரீனு ரூம்ல ஏசப்பா இருப்பாரு, ரோஷினி ரூம்லயும் ஏசப்பா இருப்பாரு, ஆதாம் ரூம்ல ஏசப்பா இருப்பாரு, அஜித் ரூம்ல ஏசப்பா இருப்பாரு, ஜத்தன் ரூம்ல ஏசப்பா இருப்பாரு. ஒரே நேரத்துல எல்லாரும் கூட இருக்குவாரு. அதே மகிமையில அவரை பார்க்கும். எந்த மகிமை? பிதாவுக்கு ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமை. டேனியல் 10ல கூட இருக்கும்போது ஏசப்பா இருந்தாரு பாருங்க, அந்த சிங்கத்தினோட வாயை கட்டிட்டு, அந்த மகிமை. ஷாத்ராக் மேஷாக் கூட ஆபேத்நேகோ கூட இருந்தாரு பாரு, அந்த மகிமை. இன்னும் சொல்லணும்னா அதை விட பல மடங்கு மகிமையில அந்த ஒளியானவரை நம்ம நேருக்கு நேரா பார்க்க போறோம். அதுவும் வெயிட் பண்ணி கிடையாது, டெய்லி பார்க்க போறோம், அவர் கூடவே இருக்க போறோம். சரி, ஆக்கினை பத்தி சொல்லிட்டு இதுனா இது ஏசப்பா கூட இருக்கிறத பத்தி சொல்றேனே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறவர்கள் இதெல்லாம் பார்க்க முடியாது. லைட்டை ஃபாலோ பண்ணி நடக்கிற நம்மளுக்கு இந்த காட்சி டெய்லி பார்ப்போம். லைட்டை ஃபாலோ பண்ணாதவங்க இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்க எல்லாம் இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. வெளிச்சமே இல்லாத இருளுக்கு போயிடுவாங்க. பாட்டம்லெஸ் பிட்னு பைபிள் சொல்லுது. யாராவது நீச்சல் கத்துக்கிறதுக்கு தண்ணியில குச்சி மூழ்கிக்கிறீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிக்குதா? அப்போ சஃபகேட் ஆகும் பாருங்க, அது இட்டர்னிட்டிக்கு அப்படி ஆகுமா, மூச்சு விட முடியாது, சாவலாம் நினைச்சா சாவு வராது, லங்ஸ்ல வலி இருந்துனே இருக்கும், தலைக்கு அடிக்கும் தண்ணி. யாருக்கு தெரியுமா இதெல்லாம்? இந்த வெளிச்சமானவரை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு. ஓகே, இப்ப நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். இந்த வெளிச்சமானவர் கூட நம்ம இட்டர்னிட்டி ஸ்பெண்ட் பண்ண போறோமா, இல்ல இவர் இல்லாத இடத்துல ஸ்பெண்ட் பண்ண போறோமா? வசனம் சொல்லுது, அவரை ஏத்துக்காதவங்க எப்படி இருக்கிறாங்க? ஆக்கினைக்குள்ளா தீர்க்கப்பட்டிருக்க. மறுபடியும் வாசிங்களேன் 19ஆம் வசனத்தை. And this is the condemnation that light has come into the world and men love darkness rather than light because their deeds were evil. கெட்ட வேலைகளை செய்யறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்களா? ஒளியை லைக் பண்றது இல்லையா, டார்க்னஸ் தான் விரும்புறாங்களாம். ஏன்னா இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாமே. நம்ம 20ஆம் வசனத்தை வாத்தி என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கங்க. verse 20. ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். இப்போ நம்ம ரியலைஸ் பண்ற ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த வெளிச்சத்துக்கிட்ட நம்ம வர போறோமா, இல்ல டார்க்னஸ் கூடவே இருக்க போறோமா? வெளிச்சத்துக்கிட்ட வந்துட்டா பெனிஃபிட்ஸ் நான் சொல்லிட்டேன். நம்ம விஷன் கிளியர் ஆயிடும். எல்லாத்தையும் நம்ம எது எங்கெங்க இருக்குதுன்னு பார்த்துக்க முடியும். லைட் இருக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்? குரோத் இருக்கும் நம்மளுக்குள்ள. லைட் இருந்தா லைஃப் இருக்கும் நம்மளுக்குள்ள. ஆனா இந்த டார்க்னஸ்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு லைஃபும் இல்லை, குரோத்தும் இல்லை, ஹெவனும் இல்லை. ஆனா நம்ம ஹெவனுக்கு போயிட்டோம்னா யார் கூட இருக்க போறோம்? ஏசப்பா கூட இருக்க போறோம். டெய்லி அவர் கூட ஜாலி தான். நம்ம ஏசப்பா கூட இருக்க போறோம்னு சொல்றேன், அதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லையா உங்களுக்கு? அவ்வளவா உங்களுக்கு உலகம் பிடிச்சிக்குது? வெயிட் பண்ணினுக்கிறேன், எந்த நாள் நான் அவரை நேரடியா பார்க்குவேன்.
வெறும் வசனத்துல மாத்திரம் படிச்சு அவரை பத்தி தெரிஞ்சுன்னு இருக்கிறேன். இன்னும் அவரை நான் நேரடியா பார்த்தது இல்லை. இந்த சினிமாக்காரங்க கூட அவரை பத்தி போட்டோவோ இல்ல ஏதோ ஒரு வீடியோ ஏதாவது ஒரு டிவி சீரியல்ல ஒரு காமிச்சாங்கன்னா கூட அவரோட முழு மகிமையை காட்டுற கெப்பாசிட்டி எந்த மனுஷனுக்கும் இல்லை, அவருக்கு மாத்திரம் தான் இருக்குது. அவரோட முழு மகிமையை நேரடியா பார்க்கறதுக்கு எத்தனை பேர் ஆவலா இருக்கிறீங்க? அந்த ஆவலோட நீங்க இருக்கிறவங்களா இருந்தா இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா வேற எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. டார்க்னஸ் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நம்பிக்கையை தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இந்த ஒளியை டெய்லி பின்பற்றுங்க. இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கிறது டெய்லி நினைச்சுக்கங்க. டார்க்னஸ் உங்களுக்குள்ள வராத மாதிரி உங்களை நீங்க சேஃபா பாத்துக்கங்க. புரியுதுங்களா? அப்ப டார்க்னஸ் நம்மளுக்குள்ள வரலன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற வெளிச்சமானவர் நம்மள என்ன பண்ணுவாராம் தெரியுமா? நம்மளையும் ஒளி வீச செய்வாராம். இந்த செய்தியினுடைய கன்க்ளூஷன் அதுதான். எனக்குள்ள ஒளியா இருக்கிற ஏசப்பா, எனக்குள்ள லைட்டா இருக்கிற என்னுடைய வார்த்தையானவர் என்னை ஒளி வீச செய்கிறார். என்னை பார்த்தா மத்தவங்களோட வாழ்க்கையில இருக்கிற டார்க்னஸும் ஓடிடும். உங்களை பார்த்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் ரசிக்கப்படாதவங்க இருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற டார்க்னஸும் ஓட செய்வார். ஏன்னா ஒளி உங்களுக்குள்ள இருக்கிறது உங்கள்ல இருந்து வெளியே வருது. அந்த வெளியே வர ஸ்டேஜுக்கு இப்ப நீங்க வந்திருக்கீங்க. இத்தனை நாள் ஒளியை உங்களுக்குள்ள வச்சுருந்தீங்க. பட் இதுக்கு மேல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க? எக்ஸிபிட் பண்ண போறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சமானவர் உங்களை யூஸ் பண்ணி வெளியே வர விரும்புறார். ரெடியா இருக்கிறீங்களா லைட் எக்ஸிபிட் பண்றதுக்கு? ஜெபம் பண்ணலாமா? எல்லா நன்மைக்கும் மூற்றும் காரணருமாக